ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்ன சொன்னால் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேஷ்னல் வாட்டர் சப்ளை செல்ஃப் கேரில் எப்படி பில் பேமெண்ட் செய்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற மூலம் தான் உங்களுக்கு ஈஸியாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஆப்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு NWS அடித்தாலே அந்த ஆப்ஸ் வரும். ஓகே, இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டாகவே அவங்களோட ஆப்ஸ் தான் இருக்குது. அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்படின்னால இப்படி இருக்கு. இன்ஸ்டால் பண்ணோன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் வரும். யூசர் நேம் பாஸ்வேர்டுண்டு. ஆல்ரெடி எனக்கு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அப்படின்னால எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டுண்டு வருது. புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள், டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் நேம் எப்படி ஒரு சார்ட் வரும். அதில் உங்களோட ஃபுல் நேமை கொடுங்க. அப்புறமா யூசர் நேம் என்னென்னு சொன்னால் உங்களோட நேமும் அதோடு சேர்ந்து ஒரு 2 இலக்கமும் வர்ற மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சூட்டபிளாக இருக்கும். மற்ற இமெயில் ஐடி வெலிடான இமெயில் ஐடி கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் செஞ்ச பிறகு அந்த பில்லை உங்களோட இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ வெலிடான இமெயில் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள், கொடுங்க. அதோட NIC நம்பர், உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்க நம்பரையும் அதில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்த மொபைல் நம்பரும் வலுட்டான மொபைல் நம்பர் கொடுங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் பில் பே பண்ணோன்னா SMS உங்களுக்கு வரும். அடுத்த OTP அதில் மாற்றணும்னு சொன்னால் உங்களோட OTP அப்படியே அது சம்பந்தமான மெசேஜும் வரும். அது மட்டும் இல்லை, அடுத்த பாஸ்வேர்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி பாஸ்வேர்டை கொடுங்க. அது இப்போ ரீஎன்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். அங்கே பாஸ்வேர்டில் என்ன கொடுத்தீங்களோ அதையே கீழையும் கொடுத்து போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்குதா என்று செக் பண்ணி பார்த்துட்டு கீழே சைன் அப்னு சொல்லி ஒரு பட்டன் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடணுன்னு இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். அதில் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சைன் அப்பை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் சைன்இன்னை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும். இதில் அக்கௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த அக்கௌண்ட்டை டெக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் அதாவது வாட்டர் சப்ளை அக்கௌண்ட் அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் புதுசாக ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த இதில் 4 இருக்குது. 4 அக்கௌண்ட் இருக்குது. புதுசாக வேணுமுன்னா அந்த கீழே எட்டேனே இது அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அடுத்த இதில் போனீங்கன்னு சொன்னால் நேம் ஃபார் அக்கௌண்ட்டாக உங்களோட தண்ணி பில்லில் போய் பாருங்கள். உங்களோட என்ன பேரில் அந்த தண்ணி பில் இருக்குது. அதில் அக்கௌண்ட் நம்பரும் அதிலே இருக்கும். அது 52 34 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை நீங்கள் அதில் டைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ என்னென்னு பில் பே பண்ணுறேன்னு சொன்னால் பே பில்லில் போகணும். பே பில்லில் போய்ட்டு பாருங்கள், மேலே ப்ளீஸ் செலக்ட் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் வரும். ஓகே, நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு இப்போ பே பண்ண போகிறேன். அதில் பாருங்கள் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கு. அமௌண்ட் LKR லங்கா ருபீஸ். அதில் நான் 340 டைப் பண்ணுறேன். 340 டைப் பண்ணி போட்டு கீழே ப்ளீஸ் செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு சொல்லியிருக்கு. அதில் நான் விசா டெபிட்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு கீழே ப்ரொசீட் பேமெண்ட்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ப்ரொசீட் பேமெண்ட் சொல்லி அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோஸுக்கு போகும். ஓகே, இந்த விண்டோஸுக்கு வரும். இதில் ப்ரொசீடுன்ட்டு இருக்குது பாருங்கள். அந்த ப்ரொசீடுக்கு கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ப்ரொசீட் கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும். இதில் வந்து உங்களோட டெபிட் கார்டோ இல்லை விசா கார்டையோ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெரும்பாலும் வந்து கொமர்ஷியல் பேங்க், ஹெச்என்பி, சம்பத் பேங்க் கார்டு வந்து சூட்டபுளாக இருக்கும். வேலை 16 கார்டு நம்பர்னு சொல்லிக்கலாம். உங்களோட கார்டுன முன்பக்கம் இருக்குது அந்த 16 நம்பரையும் மற்ற எக்ஸ்பைரி மந்த், எக்ஸ்பைரி இயர்ன்னு சொல்லியிருக்கும். அது கார்டுலேயே முன்பக்கத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மற்ற கார்டு ஹோல்டர் நேம் டேக்கில் அது உங்களோட பேரை இருந்துச்சுட்டா உங்களோட பேரை வந்து அதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிப்பாங்க. கீழே செக்யூரிட்டி கோடுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். உங்களோட கார்டுன்ற பின்பக்கம் திருப்பினீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து அதில் டைப் பண்ணணும். அதில் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் டைப் பண்ணி போட்டு அதில் பே நோன்னு சொல்லியிருக்கு தானே, பே நோ கொடுத்துட்டு இந்த ப்ரொசீடிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பே பண்ணப்பட்டுரும். அது மட்டும் இல்லை, அதில் போய்ட்டு உங்களோட பில்லிங் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருக்குப்பா. முதலாவது அந்த பில்லிங் டீட்டெயில்ஸில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னென்ன மாதம் எவ்வளோ நான் பேமெண்ட் செஞ்சுருக்கேன், என்னென்ன மாதம் நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு பேமெண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அதிலேயே வரும். நீங்கள் அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வந்து பார்த்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, இதில் கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருக்கு பாருங்க. கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ உங்களோட வீட்டில் வந்து வாட்டர் பில், அதாவது வாட்டர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ பைப் டெப் உடைஞ்சு போய்ட்டு மீட்டர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட சிஸ்டத்துக்கு போகும். அதுக்கு பிறகு அவங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குரிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி தருவாங்க. அதோட பில் கால்குலேட்டர்னு சொல்லியிருக்கு. நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம் மீட்டரை பார்த்துட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரப்ஷன்னு சொல்லியிருக்கு. இது சம்மந்தமான வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் போகிறேன். நன்றி.